இனி 5 வருஷம் எங்க ஆட்டத்தை பாருங்க. தாவேக்கோட ஆட்டத்தை 5 வருஷம் பாரு. எங்க அண்ணன் கால் தூசிக்கு எங்க அண்ணன் மயிருக்கு ஈடாவிய ஜூலி. என்ன வாடா போன பேசுறாங்க அவ்வளவு பெரிய பருப்பா? பிக் பாஸ்ல போனா விஜய்ல போனா என்ன பருப்பு வெங்காயம் மணியே? தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தாரட்டா, வட்ட வட்ட கல்ல தோசை சுட்டு போடட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தாரட்டா. இந்த பாடலை பாடியது உங்கள் விஜய். இனிமேல் எல்லா சேனலுக்கு ஒரு டிவி சேனலில் விஜய் படம் போகிறது உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். இனி இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு வரக்கூடாது. இந்த பாடலை பாடியவர் தமிழக முதல்வர் விஜய்னு வரணும். தமிழகத்தின் வரலாற்றையும் தமிழகத்தின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதி எங்கள் அண்ணன் தளபதி தங்க தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க 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 எங்கள் அண்ணன் தமிழக முதல்வர் தளபதி தங்க தளபதி வாழ்க வாழ்க. ரொம்ப அதாவது ஜோசப் விஜய் அதாவது இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்கிறது நடிகர் விஜயோ இல்லை இளைய தளபதி விஜயோ கிடையாது. எங்கள் குடும்பத்தில் பிறந்த எங்கள் தமிழ்நாடு மக்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த எங்கள் அண்ணன் பதவி ஏற்றிருக்கிறார். எங்கள் அண்ணன் முடிசூடி இருக்கிறார். எங்கள் அன்பு அண்ணன் எங்களெல்லாம் ஆளும் படை தளபதி இன்று முதலமைச்சராக இருக்கிறார். எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி சொல்லி பெரிய பெரிய கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி நாட்டையே அழிச்சு ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு தலைவன் வருவான்னு சொல்லி உலகமே ஏங்கிட்டு இருந்து கடைசியில் எங்களோட தலைவனை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நாங்கள் அரியணையில் உட்கார வச்சுட்டோம். இது எங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். ஆமாம் அதாவது பக்காவாக மாசாக அப்படியே தள்ள மாதிரி வந்திருக்கிறாரு. இனிமேல் எங்கள் அண்ணன் ஃபுட்பால் இந்த அரசியல்லாம் தெரியாதுன்னு சொல்லி கலாய்ச்சாங்க. இனி ஆட்டெல்லாம் வெறித்தனமாக இருக்க போகுது. அவ்வளோதான் நீ அவ்வளோதான் முடிஞ்சு. அதாவது இதுக்கப்புறமேட்டு தளபதி மக்கள் எதை எதிர்பார்த்து நாங்கள்லாம் ஓட்டு செலுத்தணுமோ அதை காப்பாற்றிட்டாருன்னா இனி தமிழக முதல்வத்தின் நிரந்தர அமைச்சர் தளபதி அவர்கள் தான். அது ஸ்டாலின் அவர்கள் விட்டு கொடுத்துருக்காரு. அவர் நினைச்சதா கண்டிப்பாக தடுத்திருக்கலாம். அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது. அதாவது திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு தெரியாத அரசியலே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கட்சி. அவர் ஆனால் விட்டு சரி இருக்கட்டும். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் தமிழக முதல்வர் விஜயை விரும்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் மக்களாட்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்து ஒரு வகையில் விட்டு தான் கொடுத்துருக்காப்புல. நினச்சா தடுத்துருக்கலாம். திரிஷா நான் என்ன சொல்கிறது, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். ஓகேவா? அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தளபதிக்கு 36 பல்லு இருக்குது. அவ்வளோதான். அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது அவங்களோட அதாவது என்ன சொல்கிறதா சொன்னால் பல்லு இருக்கிறோம் பக்கோடா சாப்பிட்றான். அதை அவருடைய நட்பின் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாங்க, போகிறாங்க, பிடிக்கிறாங்க. சரி ஓகேவா? அது அவருடைய பர்சனல். அது ஒருத்தருடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தையும் ஒருத்தருடைய தனிமை அதாவது ஒருத்தருடைய தனிமையான பர்சனல் விஷயங்களை பேசுகிறது தகுதி பொடிப்படியான அவர் ஆட்சி அமைக்கணும் தமிழக முதல்வர் தான் மக்களுடைய கருத்து. அவரோட பர்சனலையோ அவரோட குடும்ப தலையிடுவது அவரை பற்றி கருத்து சொல்வது மிகப்பெரிய தவறு. எப்படிங்க ஏன் வரட்டுமே? இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் துணை முதல்வர் வந்தால் கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வேறு சார்? அதெல்லாம் தப்புங்க. இருக்குங்க, அப்படி தாங்க இருக்குங்க. ஓகேவா? உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது அவ்வளோதான். அப்புறம் அந்த தற்கொலை மேட்ரு யார் தற்கொலை எங்களை சொல்கிறீங்க. இப்போ யார் தற்கொலைன்னு புரியுதா? அப்படியே சைலண்ட்டாக காய் நவத்தி எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சு இன்றைக்கி அறையில் உட்கார வச்சோம். யாரா தற்கொலை? இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறேன். நீங்கள் தான் தற்கொலை. ஓகேவா? ஆளும் கட்சியே சொந்த தொகுதியிலேயே மண்ணக்க வச்சாங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாது, நாங்களா தற்கொலை? நீங்கள் தான்டா தற்கொலை. அப்புறம் அந்த ஜூலி ரங்கராஜ் பாண்டே எங்கே போயிட்டீங்க? உங்களை எல்லாம் காணவில்லை அப்படின்னு சொல்லி தமிழகமே தேடிட்டு இருக்கு. ஜூலி விஜய் டிவியில் நீ பிக் பாஸில் விஜய் டிவியில் போனால் நீ என்ன பெரிய பருப்பா சொல்லு? விஜய் டிவியில் காமெடி பண்ணிட்டா ஒரு பிக் பாஸ்ல உட்காந்து பண்ணிட்டு அது பேர் உனக்கு அரசியலா? உனக்கு ரிஜான்னு தெரியாதா? விஜயன் தெரியாதா? இருக்க வரைக்கும் ஜல்லிக்கட்டில் ஏடிஎம்கே பற்றி பேசினா இப்போ எங்கள் அண்ணனை சீண்டு இருக்கிற எங்கள் அண்ணனை ஏண்டா தொட்டம்னு இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் நடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் நீ பேசுறியா சொல்லு? விஜய் டிவியில் பிக் பாஸில் போனால் என்ன பெரிய பருப்பா? விஜய் டிவியில் காமெடி பண்ணுறதுல அரசியல் கிடையாது கண்ணா. இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஓகே. எங்கள் அண்ணன் படமும் போடல, எந்த சேனலும் எங்கள் அண்ணனை பற்றி சொல்லலை. எவ்வளோ தடைகளை தாண்டி 5 நாள் எங்கள் அண்ணன் அலைய வச்சிங்க. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார். இனி 5 வருஷம் எங்கள் ஆட்டத்தை பாருங்க. தாவேக்கோட ஆட்டத்தை 5 வருஷம் பாரு. ஜூலி ரங்கராஜ் பாண்டே இனி பாரு எங்கள் ஆட்டத்தை. இல்லை இருக்குதுங்க. அதாவது தளபதி ஒரு இடங்களில் வர மாட்டார், 10 இடங்களில் வர மாட்டார். எத்தனை பேருங்க ஒரு நியூஸ் சேனல் நாங்கள் நடத்துகிறாங்க. எங்க 13 சேனலில் 7 சேனலில் தளபதி தோக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ அந்த சேனல்லாம் இழுத்து மூடுறீங்களா? சொல்கிறீங்களா? அங்கே போயிட்டீங்க சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே நீ அரசியல் பேசுவியா? பேசக்கூடாது ஜூலி. எங்கள் அண்ணன் சீனா இப்போ பதில் சொல்லு. நீ பதில் சொல்லு ஜூலி. நீ சரியான உனக்கு கட்ஸ் இருக்குது, திறமை இருக்குன்னா எங்கள் தாவேக்க இப்போ கேள்விக்காலு உன்னைத்தான் வலை வீசி தேடிட்டு இருக்கிறோம். காலி நீ புரியுதா? நீ பிக் பாஸாக போவ தொலைச்சிருவோம். அவ்வளோதான். எங்கள் அண்ணன் தான் சொல்லணும். நீ எந்த டிவிக்கு போகணும், யூடியூப் கூட தகுதி இருக்கான்னு இனி எங்கள் அண்ணன் சொல்லுவார். எங்கள் தளபதி விஜய் எங்கள் அண்ணனே சொல்கிற முதலமைச்சர் தமிழகத்தின் நீ நேருக்கு நேரம் கேட்குறியா? என்ன நீங்கள் என்ன வாடா போடணும் பேசுகிறாங்க அவ்வளோ பெரிய பருப்பா? பிக் பாஸில் போனால் விஜய்ல போனால் என்ன பருப்பு வெங்காயம் மணியே? தமிழகத்தின் முதல்வருக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. உன்னால் ஒரு தொகுதியில் நின்று ஒரு சீட்டு உனக்கு ஓட்டு போடுவானா? எங்கள் அண்ணனை கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் கால் தூசிக்கு எங்கள் அண்ணன் மயிருக்கு ஈடாவிய ஜூலி சொல்லு.
நீ ஆனால் வாழப்படம் பேசியா எங்கள் அண்ணன் தங்க தளபதி எங்களுடைய அன்பு தளபதி, அதாவது எங்கள் நாட்டை ஆளக்கூடிய படையின் அரசன், எங்களுடைய வந்து எங்கள் நாட்டை காப்பாற்ற வந்த தளபதி. அவர் கீழே நாங்களாம் வந்து ஒரு தொண்டனாக செயல்படுவோம். எங்கள் அண்ணன் அரசனை தொட்ட நீ காலி மவளை சிங்கம், அவ்வளோதான். நேரில் பார்த்தா சிங்கம் கடிச்சு குதிரையாகணும், ஒன்றுலாம் பண்ணிடுவோம். என்ன அவ்வளோதான், வேட்டையாடிடுவோம் தெரியுமா, வெறித்தனமாக இருக்கும், அழிச்சிருவோம். தமிழ்நாடு பிளேடி ஸ்வீட் ஜூலி எப்படியா பேசுங்க? அதாவது தமிழகத்தின் தொலைக்காட்சிகளில் விஜய் படங்களை போடல, விஜய் பாட்டை போடல. இப்போ என்ன பண்ணீங்க? உங்களுக்கு சேனல் அப்புறம் சென்சார், ஜனநாயகத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டீங்களா? அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவர்களே, அதாவது ஹச் வினோத் இயக்குனர் அவர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஜனநாயக படத்தை, முதலமைச்சர் படத்தை நீங்கள் திரையிடணும். திரையிடும் பொழுது இளைய தளபதி விஜய் டைட்டில் போடாமல் தமிழக முதலமைச்சர் சொல்லி டைட்டில் போட்டு தளபதி நடிக்கும், தமிழகத்தின் முதல்வர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரணும். சென்சார் கட் பண்ணீங்களா? இப்போ கட் பண்ணுறோம் சென்சார். அதாவது அந்த ரெட் ஜென் மூவிஸ் எல்லாருக்கும் இப்போ கட்டு கொடுக்குறோம். உங்கள் சென்சார் இப்போ எங்கள் அண்ணன் கையில், புரியுதா? அதாவது ஜூலி இன்னைக்கு ஓன் சென்சாரு, தமிழகத்தின் சென்சார் எங்கள் அண்ணன் கையில், புரியுதா? நீ அதாவது ஜனநாயகம் விடும்போது ஹச் வினோத் சார், அதாவது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் டைட்டில் நாங்களே எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்திருந்தா கூட ஒரு 600 கோடி 500 கோடிக்கு தான் அடிச்சிருக்கோம் வசூல். இன்னைக்கு 1000 கோடி எங்கள் அண்ணன் அடிக்கிறாரு. நீங்கள் டைட்டில் போடும்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி டைட்டில் போடணும். நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அந்த பிரேமலதா வந்து லாலிபாப் சாப்பிட்றது எங்க அரசியல் யாருங்க தெரியும்? அரசியல் அப்பா வாங்கப்பா தாவேக்கா வாங்கப்பா, அரசியல் எங்களுக்கு தெரியாதாம்ப்பா, அரசியல் தெரியாது. ஆனால் ஓட்டு போட்டா ஜெயிப்பான்னு தெரியும். போட்டாமா குத்தனமா ஓட்டு, அரசியல் தெரிய தேவை. ஓட்டு போட்டா எங்களுடைய திறமையை காட்டணுமா, குத்தனமா ஓட்டு. நீ குத்தவும் பாருங்க 5 வருஷம். இந்த ஆட்சி வந்து ஒரு 6 மாசத்துல கவுந்துரும். யாரு நடுக்கடல கப்பலில் இறங்கி தள்ள முடியுமா? உங்க கப்பல்லாம் கவுந்து கன்னத்தில் கை வச்சு தூங்கிட்டு இருக்கிறீங்க. எங்க ஆட்சி 6 மாசத்துல கிளையுமா? ஐயோ 6 மாசம் வந்து உங்க கட்சி இருக்குதான்னு பாருங்க. அதாவது நீங்களா இப்போ தத்தளிக்கிற படகு. எங்கள் அண்ணனை வந்து சைலண்டாக இருக்கிறாரு, எதுவும் பேச மாட்டேன் சொன்னேன். அண்ணன் இப்போ வந்துட்டாரு, நீங்கள் பார்த்து உற்சாரம் பாருங்க. இப்போ தான் சொன்னீங்க, இப்போ தான் 10 தொகுதி அடிக்க மாட்டேன் 5 இப்போ என்ன ஆகி போச்சு? 6 மாதம் ஆட்சி கவலுமா? இன்னும் 600 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் எங்கள் அண்ணனை அசைக்க முடியாது. இந்த வரலாற்று 1000 வருஷங்கள் ஆனாலும் 1500 வருடங்கள் ஆனாலும் முகமது கஜினி, அதாவது வந்து 18 முறை இப்போ போர் எடுத்து ஜெயிச்ச முகமது கஜினியோட வரலாறு எப்படி பேசுகிறதோ, தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் எங்கள் அண்ணனா 54 வருஷம் கட்சியும் 75 வருட கட்சியும் அழித்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக வந்து கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் சந்தித்த முதல் தேர்தலேயே என்டிஆருக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களை தாண்டி இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இவரோட வரலாறு இன்னும் 1000 வருஷம் இன்னும் பேசும். 6 மாசமா போய் வேலையை பாருங்க. சிலிண்டர் 6 தருவார். பெண்களுக்கு தமிழ்நாடு பூரா பஸ் ஃப்ரீயாக கொடுப்பாரு. இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ எல்லாத்தையும் காப்பாற்றுவார். மக்கள் நீங்களாம் என்ன பண்ணல அண்ணன் கண்டிப்பாக செய்வார். நாமளே இன்றைக்கி வந்து இனி இந்த வந்து லஞ்சம் கிஞ்சம்னு சொல்லிட்டு நாடே வந்து ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க. இனி இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குதோ, எங்கே வந்து போலீஸ்காரெல்லாம் லஞ்சம் வாங்குறார்களோ அதை எடுத்து நீங்கள் ஊடகங்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் நீங்கள் பதிவிடுங்கள். அண்ணன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார், கண்டிப்பாக எடுப்பார். நீலாம் வந்து இந்த லஞ்சம் வாங்குறது இந்த பருப்பு உனக்கு வேகாது. இனி வந்து மக்களை ஏமாற்றி அந்த லைசன்ஸ் இல்லை அதெல்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து அண்ணன் எல்லாத்தையும் தடுத்து லஞ்சமில்லாத தமிழகத்தையும் ஊழலாத தமிழகத்தையும் எங்கள் அண்ணன் நேர்காணலாக சோசியல் மீடியாவிலே வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுத்து இந்த அரசாங்கத்தை மக்களை வந்து நிம்மதியாக இந்த போலீஸ் ஆணவத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பாக அண்ணன் காப்பாற்றுவார்.